வெல்கம் டு ஆல் இன் ஆல். இன்னைக்கு நாம பார்க்க போற படம் விடுதலை பார்ட் 2. இந்த படத்தோட கதை என்னான்னு நாம ஸ்ட்ரைட்டா பார்த்துடலாம். விடுதலை பார்ட் 1ல வாத்தியார் கேரக்டர் இன்ட்ரோ மட்டும் தான் கொடுத்து இருப்பாங்க. இந்த பார்ட்டுல இந்த வாத்தியார் யார், அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன எல்லாம் செஞ்சார், கடைசியா அந்த வாத்தியாருக்கு என்ன ஆனது என்பது தான் விடுதலை பார்ட் 2 கதை. பார்ட் 1ல சூரி மெயின் ரோல் பண்ணி இருப்பாரு. விஜய் சேதுபதி அப்பப்ப வந்துட்டு போவார். பார்ட் 2ல சேதுபதி விஜய் மெயின் ரோல்லையும் சூரிய அப்பப்ப வந்துட்டு போறாரு. வெற்றிமாறன் கிட்ட மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அது செகண்ட் ஆப்ல முழுசாவே இருக்கு. குறிப்பாக ஒரு பாம் சீன் வரும், அந்த சீன் ரொம்ப நல்லது இருந்தது. காட்டுக்குள்ள ஒரு ஃபைட் சீன் வரும், அதுவும் நல்லா இருந்தது. கிளைமாக்ஸ் இன்னும் பயங்கரமா பண்ணி இருக்காங்க. விஜய் சேதுபதி அவருக்கு கொடுத்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி வாத்தியராகவே வாழ்ந்திருக்கார். போலீஸ் இன்ட்ராக்ஷன் பண்ணும் போது கால் மேல் கால் போட்டு பேசும்போது, என் ஆசை மைதிலி பாட்டுக்கு டான்ஸ் ஆடும் போது ரொம்ப நல்லா பண்ணி இருந்தா. மஞ்சுவாரியர்கிட்ட காதலை சொல்ல வரும்போது தடுமாறும் போது வாதியாராகவே தெரிகிறார். மகாராஜா படத்துக்கு அப்புறம் இந்த படத்திலும் தன் நடிப்பை நிரூபித்து காட்டியிருக்கிறார் விஜய் சேதுபதி. மஞ்சுவாரியர் அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்தார். குறிப்பாக விஜய் சேதுபதி உடன் கிளைமாக்ஸ்ல பேசுற சீன் மிகவும் நன்றாக இருந்தது. மியூசிக, எடிட்டிங், சவுண்ட் டெக்னீசியன் சைட்ல கொடுக்க வேண்டிய எஃபெக்ட் எல்லாம் நல்லாவே கொடுத்து இருக்காங்க. இளையராஜாவின் மியூசிக் பார்ட் 1லிருந்து டச் அங்கங்க வந்துட்டு போகுது. நன்றி 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 நன்றி. ஃபைட் சீன் எல்லாம் ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருந்தது. தெரிக்க விட்டிருந்தாங்க. எல்லா ஃபைட் சீனும் பாராற்றபடி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் எப்ப இன்டர்வல் விடுவாங்க அப்படித்தான் இருந்தது. செகண்ட் ஆஃப் நல்லாவே பண்ணி இருந்தாங்க. கண்டிப்பா இந்த படத்தை ஒன் டைம் பார்க்கலாம்.